வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபன்னிகர் தமிழ். ஸோ இன்னைக்கு விளையாட போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட். சரி ஹலோ பாய், அவ்வளோ இருக்கும். ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய். டேய் இன்னும் சத்தமாக சொல்கிறா, ஹாய். சரி போதும் போதும் இருக்கட்டும், சத்தமாக சொல்ல மாட்டேன். ஓகே, இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு சர்வைவல் ஒரு ஓ டேய் வெளில போக முடியா? 4 லெவல் லால். யாரோ அடிக்கிறாங்க சொல்லுன்னு. ஓய் ஸ்கெலிடான். டேய் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னா கேட்குறாங்களா? வீட்டை அடைச்சி போட்டதான் நல்லது. இதான் நல்லது. ஏ சூப்பர். அப்புறம்னா நம்ம காரு கார் மாதிரியே தெரியல. ஏய் அயன் டேப் டோரை பூட்டி வைக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நம்ம இடத்துல யாரோ வந்துட்டோம்னா சோச்சோ. ஏரோப்ளைன் தலைவருக்கு பாத்ரூம் வந்துச்சு போல. போட்டோம். ஓகே ஓகே டிஸ்கஷன் தண்ணி பிடிச்சி இடத்துல கிராஃப்டிங்ஸ் மேலே போ நம்ம டேபிள் இன்னைக்கு சர்வைவல் ரீசஸ் கிரியேட்டிவ். ஓகே சர்வைவல் பெஸ்ட்டா கிரியேட்டிவ் பெஸ்ட்டான்னு இன்னைக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாவிசன் வேற இருக்கட்டும். நம்ம கார்டன் போய் பார்த்துக்கோங்க. இதான் நம்ம கார்டன். அழகான பூக்கள். ஐயோ ஏய் நல்லா இருக்கே. போன் செக்கு சரி ஒன்று தான் எடுக்க முடியும் போல. ஓகே இருக்குது. ஓகே நெய்தர் பிகாக்ஸ். டேய் இது வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பீட்டா. ஓகே இது மைன்கிராஃப்ட் பீட்டா ரிவேஸ் செட். ரிவேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் போகலாம். சரி இது ஒரு ப்ரெஷர் பிளேட்டு. சர்வைவல் தொடங்கிவிட்டது. ஓகே சர்வைவல் தொடங்குது. இது ஒரு வெப்பன். ஓகே கிளம்பலாம்.
கதவு பூட்டு. கதவை தோற. பாதி. அப்பாடா. ஐ ஜாம்பி. செத்துருச்சு. இப்போ 4 லெவல் தாண்டி வச்சுக்கோங்க. ஹெரோபிரானோட சக்தியை பார்க்க போறீங்க. ஐயா சரி, நம்ம கூட ஒரு கறி எடுத்துட்டு வருவோம். கறி கிடச்சிருச்சு. ஓய் 4 லெவல் தாண்டியாச்சுடா. குதிரைகளை அடிச்சாச்சடா. ஓடாத செம்மறியாடுகள். பாவியிலிருந்து நமக்கு ஒரு லெவலும் கிடைக்கல. ஆஹா இதுதான். இங்க ஜோம்பி இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி நின்றுச்சு. நில ஜூமிங் கையில் எடுத்துகிட்டு போகும்போது மேப் எடுத்துகிட்டு போக மறந்துட்டோமே. மேப்பை எடுத்துகிட்டு போய் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி பண்ணலாம்? இப்போ நல்லா விழுந்து ஸ்பைடர் மாட்டலை இருந்தா. கோட் சிமுலேட்டர் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவை. ஐஸ் பாக்ஸா சரி. வந்தோமேன்னு நினைச்ச வந்தோமேடா வந்துட்டோமேடா வீட்டுக்கு. ஹாப்பி என்டி உள்ள அஜா. சாப்பிட்றோம். சாப்பிடு கம்மியாக தான் இருக்கு. டக்குன்னு வாடுறா. ஹெரோபிரைன் டேஞ்சர் ஜோன் ஒரு ஜோனும் இல்லை. எங்க வாங்க அங்கே எல்லோரும் ப்ளீஸ் நான் தனியாக இருக்கேன். பாப்ஸ் சரி எடுத்துகிட்டு போகும்போது இருக்கட்டும் நிமிஷம். குக்கடு பீஃப் வச்சிடா. நீ ஷாப்பிங் முடிச்சலாம். என்னடா இருக்குது? ப்ளீஸ் காட் சும்மா சாப்பிடக்கூடாது. வயிற்று சோறு. குக்கர் பீஃப் இருக்கணும். கிடச்ச பொருட்கள்
சென்டர் மாதிரி இது இடம். ஓகே, கிடைச்ச பொருட்களை இங்கே வைக்கணும். கிடைச்ச பொருட்கள் சரி இருக்கணும். இது நம்ம ஆயுதங்கள். சரி, மீன் பிடிக்க போகலாம். நிமிஷம். ஃபிஷ். தொடங்குடா. உடச்சிடாதீங்க. டேய், ஃபிஷ் தானடா நான் எடுக்க சொன்னேன். ஃபிஷ் வருதான்னு தெரியலையே. வர்றாயே, அது வர அவ்வளோ. எஸ், சர்வத்துங்க. சரி, ஓகே ஓகே போ. லெவல் 5. அது என்ன மீன் அப்ளிகேஷன்? மீன் பிடிக்குது. ஓகே, சாண்டில் ரொம்ப முக்கியமானது. சாண்டில் நமக்கு கிடச்சிருக்கு. சாண்டில் இந்த பக்கம் வர முடியுது. பக்கெட்டு எங்கடா? பக்கெட்டு பக்கெட்டு பக்கெட்டு. சார் ரொம்ப தூக்கம் வந்துச்சு. நிமிஷம். இதெல்லாம் எடுக்கணும். பார்க்க பேய் மாதிரியே இருக்கும். ஏரோப்ராயின் கீழே சொல்லுங்கள் கமெண்ட்டில் அடுத்தது என்ன வீடியோன்ட்டு. ஈவன் 2 வந்துருச்சு. வேணும்னா கேளுங்க, போடலாம். நானே போடுறேன். சரி, இதான் நம்மளோட இடம். வீட்டில் சத்தம் கேட்குது. ஓகே, நம்ம நிதர் போட்டல கீழே போகணும். ஓகே, இப்போ போயிட்டு தூங்குற வழியை பார்ப்போம். இங்கே போயிட்டு ப்ராஜெக்ட் விஜயடா அதெல்லாம் நம்மளுக்கு நீல்லையே ரெட் ஸ்டோன் போட்டிருக்கேன். அப்படியே உங்களுக்கு நான் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் எப்படி கேரக்டர்லாம் எடுக்கிறது சூப்பராக சொல்லி தந்துடுறேன். அது முன்னாடி நம்ம எல்லாம் சமைச்சு வச்சுக்கலாம். இன்புட்டு அவுட்புட்டுன்றது இது கூட ராட்டன் பீஃப். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூலில் போட்டுட்டு இந்த 3 வேலை போடணும். ரா பீஃப் பார்த்தீங்கன்னா குக்கிங் ரிசல்ட்டில் வரும். இதோட ஃபியூலாக இருக்குது. குக்கர் பீஃப் நிறைய சமைக்க வேண்டியதெல்லாம் ஃபியூலை வேஸ்ட் படுத்தாமல் நிறையா சமையல் செய்யணும். பக்கெட்டு குக்கர் போர்க் சாப். ஏண்டா நாய்க்கு பேர் வைக்கிற சாப்புன்னு தான் பேர் வச்சுருக்கீங்க. 64 தாங்காது, அதனால் குக்கர்ஸ் எல்லாம் ராஸ் எல்லாம்
பேசலாம். அடுத்தது ராக் ஆர்டு. சரி, இதுக்கு மேலே குக்கிங் போதும், ஃபியூலும் காலி ஆகிடும். அதனால நம்ம க்ரியேட்டிவ் மூட்லேருந்து தான் நிறைய எடுத்துக்க முடியும். அதுக்கு சர்வைவல் ஓகே. ரா பீஃபும் வேணாம், இதுக்கான ரா பீஃபை சின்ன கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு வரலான்னு நினைக்கிறேன். வேணாமா? அச்சோ. சரி, பாத்ரூம் போடணும். ரோப்ராயின் சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் சர்வைவல் படாச்சு. இப்போ சர்வைவல் விசஸ் கிரியேட்டிவ். ஓகே, இப்போ கிரியேட்டிவில் நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல் ஆக போகிறோம். ஏன்னா வாட்டர் பக்கெட்டு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா சரி, இந்த பைலட்ஸ் இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலை மேலே தான் கட்டணும். எதுவும் பண்ணல, மன்னிச்சிரு. ஐயோ போச்சா. நல்லா தண்ணி வந்துருச்சு. என் தண்ணி பக்கெட் எடுத்ததே தப்புவான் போ. சரி, பார்க்கலாம். அதுக்கு ஸ்விம்மிங் பூல் உருவாக்குறதுக்கு இடத்த எடுத்துக்கலாம். இங்கே வேணா ஒரு ஸ்விம்மிங் பூலை பண்ணிடலாம். இடமே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து சாரி காய்ஸ், எனக்கு ஒரு வழி தெரில. அதனால இங்கே தான் இது பண்ணனால ஸ்விம்மிங் பூலில் கட்ட முடியுது. ஓகே, கமெண்ட்டில் எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். பாடி சரி, இது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இயற்கையை ரசிக்கும் இடம். இப்போ ஓய் கரெக்ட். ஓகே, ஓகே. வேணா ஸ்விம்மிங் பூலை ஸ்விம்மிங் பூலை தண்ணி ஊற்றிட்டு
சர்வைவல் அட்வென்ச்சர் கூட இருக்குது. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 3 வியூஸ் தான் பார்த்துருந்தீங்க. அதாவது ஃப்ரீ மூட்ஸின் ஹாப்பி மூடு அதில் தான் கிடச்சது. கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவை பார்த்தே எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ கொடுக்கல, மறந்துட்டேன், இப்போ கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த கேமு நீங்கள் விளாட்லாம். ஆனால் உங்களுக்கு பீட்டா வெர்ஷனும் இல்லை மைன்கிராஃப்ட் வெர்ஷனும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு ஏற்ற போது மைன்கிராஃப்ட் வெர்ஷன் தான் கிடச்சிது, அதாவது சாதாரண மைன்கிராஃப்ட். இப்போ எனக்கு அதுக்கு 2 தடவை எனக்கு கிடச்சிது. அது மேலே எனக்கு ரேராகவே கிடைக்கணும்னு சொல்லலாம். உடச்சிடலாங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா கிளம்புங்க. இது மேலே போக முடியாமல் இங்கேயே கிடந்தாங்கன்னா இது போதும் ஃபோன் நினச்சிக்கோங்க. கஷ்டமா அது பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுத்துக்கணும். சம்பா தான் இருக்குது. வேறு வழி தெரியலன்ட்டு ஸ்விம்மிங் பூலில் போட்டாச்சே. கிராஃப்டிங் டேபிள் வச்சு டேபிள் செய்யலான்னு இருந்தேன், ஆனால் ராட்ஸ் எல்லாம் தேவைப்பட வேண்டியதாக இருக்குது. கிரியேட்டிவ் மூணு நினச்சிட்டேன். வரமா வர அளவுக்கு தான் போகிறோம். ஒரு நாளும் வாட்டர்ன்ட்டு ஓகே முடிச்சியா. ஓகே, இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் மணிகா தமிழ். பாய் சொல்கிறேன். பாய் சரி போதும், பாய் சொன்னது.